வணக்கம் தமிழ் நெஞ்சங்கள் இருக்கும். இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் கும்பகோணம் சக்தி கும்பகோணம். இப்போ நாம ஒரு புது ப்ராஜெக்ட் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை பக்கத்துல உள்ள தீபாம்பால்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல நம்ம ஒரு 7.5 HP 30 மீட்டர் ஹெட், அதாவது 100 அடி ஆழத்துல பம்ப் தண்ணி இறைக்கிற மாதிரி ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் ஸ்ட்ரக்சர் மாட்டி இருக்கோம். நேத்தியே சிவில் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு நாள் அது கியூரிங் ஆன ஒரு மெக்கானிக்கல் நம்ம பேனல் மற்ற எரெக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்றோம். இது இப்போ இந்த கஸ்டமர் நம்மளுக்கு எப்படி வந்தாருன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்மளோட வீடியோ இது இல்லாம பக்கத்துல ஒரு சைட் ஒன்று போட்டிருக்கோம். அதையும் பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. இப்போ அது இன்ஸ்டாலேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே, இது இப்போ நம்ம இந்த பொசிஷன் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஸ்ட்ரக்சருங்க. ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி கொடுத்துருக்கோம், நம்ம ஹை எலவேட்டட் ஸ்ட்ரக்சரு. ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 அடியும், ஒரு ரெண்டு நம்மளுக்கு ஒரு 8 அடியும் இருக்கிற மாதிரி ஹை எலவேட்டட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7x2 மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 575 வாட் ஸ்பீக்ல 13 பேனல் வைக்க போறோம். இப்போ நம்ம ஒர்க் போயிட்டே இருக்கு. எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கிடையில நம்ம உங்களுக்கு ஒரு லைவா எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு காட்டுறதுக்காக இந்த வீடியோ கிளிப் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரு பேனல் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலர் அந்த அதுக்கான செட்டப்ஸ் பிரேக்கர் எல்லாமே வச்சுட்டு இப்போ நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மோட்டர் பார்த்தீங்கன்னா இது 7.5 HP PMSM டெக்னாலஜி உள்ள மோட்டர் நம்மளுக்கு 4 ஸ்டேஜ் உள்ள பம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் SS பம்பு 7.5 HP 30 மீட்டர் கட்டு 3 இன்ச் டெலிவரி உள்ள காலம் பைப் நம்ம கனெக்ட் பண்றோம். அந்த ரோப்பு பக்காவா எல்லாமே ஒரு செட்டப். நம்ம இப்போ இது 300 அடி ஆழம் உள்ள ஒரு போர். இங்க இப்போ 9 பைப், அதாவது 90 அடியில மோட்டர் நம்ம வைக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ இறக்க போறோம். இது மோட்டர் பம்பு கண்ட்ரோலருக்கு பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு 1 இயர் வாரண்டி. இதுவே கம்பெனி பாத்துட்டீங்கன்னா ஒரு 10% பில்லு நம்ம அதிகமா பண்ணோம்னா 5 இயர்ஸ் வாரண்டிக்கும் இதே பொருள் நமக்கு கம்பெனி கொடுக்குது. அது கஸ்டமரோட வாரண்டி விருப்பத்தை பொறுத்து அது 1 இயரா இல்ல 5 இயர்ஸ். ஆனா பொருள் இதே தான் எல்லாமே. பட் ஆனா வாரண்டி என்னங்கிறது அது பில்லிங் பேமெண்ட் டிபெண்ட் பண்ணி வரும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டா எல்லா சிஸ்டமுமே இன்ஸ்டால் பண்ணிட்டு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் போட்டு பேனல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மோட்டரை இறக்கிட்டு நம்ம பம்ப் கண்ட்ரோலர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதாங்க நம்ம பம்ப் கண்ட்ரோலர். நம்ம முன்ன சொன்ன மாதிரி நம்ம ஃபுல் கிட்டுமே யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சக்தி பம்பு. இதுல பாத்துட்டீங்கன்னா இது நம்ம 7.5 HP 20 amps பம்ப் கண்ட்ரோலருங்க. நம்ம சோலார் பேனல்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம இந்த பிரேக்கர், அதாவது இந்த ஐசோலேட்டருக்கு கொடுத்துட்டு அதனுடைய அவுட் எடுத்தாந்து நம்ம கண்ட்ரோலர் கொடுத்துட்டு கண்ட்ரோலர்ல இருந்து அவுட்புட் எடுத்துட்டு நம்ம மோட்டர் கொடுத்துருக்கோம். பிளஸ் இதுல நம்மளுக்கு இந்த மொபைல், அதாவது இது ரிமோட் மானிட்டரிங் மோடம்ங்க. இதுல நம்ம சிம் கார்டு இன்சர்ட் பண்ணிருக்கோம். இந்த மோடம் நம்ம டிரைவ் ஆன்ல இருக்கும்போது இந்த மோடத்துக்கு சப்ளை சப்ளை சிக்னல் போயிட்டு நம்ம எனிவேர், அதாவது சக்தி பம்ப் ஃபார்மர் ஆப் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது சைட்ல QR கோடு இருக்கும், இல்லாட்டி சீரியல் நம்பர் இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணி லாகின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த டிவைஸை எனிவேர் இன் வேர்ல்டு எங்க இருந்து வேணாலும் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டிரைவ் ஆன்ல இருக்கும்போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளுக்கு என்ன ஃப்ளோல போகுது, என்ன ஃப்ரீக்வன்சி போகுது, என்ன வோல்டேஜ் போகுது, என்ன மோட்டர் தண்ணி இல்லாம ஓடுதா, இல்ல என்ன விஷுவல் பார்க்கணுமோ எல்லாத்தையுமே நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கலாம். பிளஸ் நம்மளுக்கு ஓகே நம்ம மானிட்டரிங் வேணாம், நம்மளுக்கு நம்ம மேனுவலாவே ஆன் பண்ணுவோம் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டரை நீங்க மேனுவலா மேல ஒரு ரெட் பட்டன் ஒரு கிரீன் பட்டன் 2 பட்டன் இருக்கும். அது மேல அது இல்லாம சின்னதா 2 LED இண்டிகேஷன் பட்டன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த மோட்டர் சிம்பிள் போட்டு ஒரு LED இண்டிகேஷன் இருக்கும். நம்ம கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணும்போது இந்த மோட்டர் சிம்பிளுக்கு மேல கிரீன் லைட் எரியும். அப்போ மோட்டர் ஹெல்த்தியா ரன் ஆயிட்டு இருக்கு. இதுவே நம்மளுக்கு ஏதாவது தண்ணி இல்ல மோட்டர் ஒயர் ஷார்ட், இல்ல பம்ப் ஷார்ட், மோட்டர் ஷார்ட், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு அலாரம் சிம்பிள் போட்டு ஒரு ரெட் லைட் இருக்கும். இந்த ரெட் லைட் ஃப்ளோ ஆகி கீழே நம்மளுக்கு என்ன ஃபால்ட், ஷார்ட் சர்க்கியூட் இருப்பா, இல்ல ஓப்பன் மோட்டர் ஒயரை கட் ஆயிடுச்சா, இல்ல ட்ரை ரன் டிடெக்டடா, என்ன ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட் இண்டிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷனோ நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். இதுல எல்லா ப்ரொடக்ஷனுமே அதே மாதிரி ட்ரை ரன் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஓவர் கரண்ட் இருக்கும், ஷார்ட் சர்க்கியூட் இருக்கும், இல்ல லோ வோல்டேஜ் இருக்கும், லோ பவர் ஃபால்ட் டிடெக்ஷன் எல்லா ஃபால்ட்டுமே இதுல இருக்கும். பக்காவா நம்மளுக்கு சென்ஸ் பண்ணி கொடுத்துரும். மோட்டர் ஆஃப் பண்ணாலும் கம்ப்ளீட் பத்தியா எல்லாத்தையும் சுத்தி காமி.
ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம காலையிலேருந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேலை பார்த்தது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து தான் ஒரு வீடியோவாக கீப்பாக எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கம்ப்ளீட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி கடைசியாக ஃபைனலாக வந்து பேனல்ஸ் எல்லாமே டைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி நம்ம மோட்டர் இறக்கி அவுட்புட் எடுத்தாச்சு. 3 இன்ச்சு டெலிவரி நல்லா ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 100 அடியில் நம்மளுக்கு வந்து பம்ப் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது போர்வெல் மொத்த டெப்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா 300 அடி. நம்ம இப்போ இதுக்கு மோட்டர் இறக்கிருக்கிறது 90 அடி. மோட்டர் பம்பு கண்ட்ரோலர் பம்பு எல்லாம் சேர்த்தா 100 அடியில் இப்போ பம்பு வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 3 ஏக்கர் நெல் நடவு விவசாய நிலத்துக்காக இந்த சோலார் பம்ப் செட் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் சிஸ்டம் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து டிரைவுக்கு தனியாக எர்த்திங்கு, ஹை எலவேட்டட் ஜிஐ ஸ்ட்ரக்சரு, ப்ளஸ் வந்து லைட்னிங் அரெஸ்டரு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதே போல உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மற்ற முறைகளுக்கு இந்த மாதிரி இபி சர்வீஸ் கிடைக்கல, இல்லை பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக 5 வருஷம் வாரண்டியோட நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம். ப்ளஸ் அதே மாதிரி நான் வந்து பம்ப் ரன் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த பம்பை சோலாரில் ரன் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி என்ன தேவைகள் இருந்தாலும் அதுக்கும் நாங்கள் இதே மாதிரி செட்டப் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். ப்ளஸ் உங்களுக்கு வீட்டுக்கு இல்லாட்டி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு புதுசாக வீடு கட்ட போறீங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு மின் தேவைக்காக, கட்டுமான சர்வீஸ் மின் தேவைக்காக, இந்த மாதிரி என்ன நீங்கள் சோலாரில் உங்களுக்கு மின் தேவைக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லாவே பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா அம்மாப்பட்டிக்கும் பக்கத்தில் தீபாம்பாள்புரம்னு ஒரு கிராமம். அதில் நமக்கு வயல் இருக்குது. என்னுடைய பேர் வந்து பெரியண்ணன். நீங்கள் வந்து இதில் நம்ம வயலுக்கு வந்து இந்த ரேடியன்ட் சோலார் சிஸ்டத்தை நான் வந்து ஒரு யூடியூப் மூலியமாக ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆல்ரெடி ஒரு யூடிஎல் காம்போ பேக்கில் வந்து ஒரு சோலார் சிஸ்டம் ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறேன், சர்வீஸ் ஸ்டேஷனு. இதில் செகண்ட் ஒன்று விவசாயத்துக்கு இதை பயன்படுத்தலாம்னு ஒரு எண்ணம். அது சாரை வந்து கனெக்ட் பண்ணேன். வந்தோடனே மறுநாளே அப்ரோச் பண்ணாங்க. நல்லா அப்ரோச்சு வந்து எல்லாம் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து இப்போ இது வந்து 8 இன்ச்சு போரு, 300 அடி டெப்த்து போர்வெல்லு. வாட்டர் லெவல் வந்து 60 அடியில் இருக்கும் எங்கள் ஊரில். இப்போ இது வந்து இப்போ 90 அடியில் பம்பு கட்டி கொடுத்துருக்குறாங்க. 3 இன்ச்சு டெலிவரி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஊற்றுது. இங்கே பக்கத்துலலாம் பவர் சர்வீஸில் உள்ள மோட்டர் தான் ஓடும். இந்த சோலாருங்கிறது இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒன்று, பக்கத்தில் உள்ள கிராமத்துலேயும் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இது செகண்ட் ஒன்று. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கொஞ்சம் ஃபாலோ அப் நல்லாயிருக்கும். சக்தி மோட்டார்ஸில் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. சக்தி பேனலு, சக்தி மோட்டார், சக்தி பம்பு எல்லாம் இது போட்டிருக்கிறாங்க. ஆப்பும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை போட்டிங்கன்னா ஒரு மரபு சாரா எரிசக்தின்னு சொல்கிறோம், மின்சார பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இது மாதிரி போட்டுக்கலான்னு என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ. ஒர்க் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக. அந்த டீம் எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் கோஆப்ரேட்டாக நல்லா அவங்கவுங்களும் ஒரு ஒர்க்கு பார்க்குறாங்க. பொருளும் நல்லா இருக்குது, நல்லாவும் செஞ்சு கொடுக்குறாங்க. நல்ல ஒபீடியன்ட்டு நல்லா இருக்குது. பேசுகிறேன். டெலிவரி நல்லா இருக்குப்பா, திருப்தியாக இருக்குது. டெலிவரி திருப்தியாக இருக்குது. தேங்க்யூ. என் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அப்போ நான் இன்றைக்கே சொல்லிட்டேன். இன்னும் 2-3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ அவங்க ஏசி மோட்டாரை வச்சிருக்கிறவங்களே கன்வெர்ட் பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம். சோலாரை போட்டு ஏசி மோட்டாரை நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்க, பவர் சேஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ. நவரா சிவா சேர வர்றான் சிவா.